கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். போன முறை நான் ஒரு காரியத்தை சொல்ல நான் மறந்துட்டேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த ஆண்டிலேருந்து நான் 10 நிமிஷமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவில்லை. அதை கொஞ்சம் அரமத்தியாலம் அப்படி நான் கொடுக்க இருக்கிறேன். ஏன்னா 10 நிமிஷம் சொல்லும்போது அது டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த செய்தி வடிவாக விவரமாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தடை பண்ணி அது வர்ற மாதிரி இருக்கும். அதனாலே நான் யோசித்து அரமத்தியா 30 நிமிஷம் அப்படி கொடுப்போம் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். அதை கிழமைக்கு 2 முறைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் சொல்லுவேன். அந்த 2 முறைக்கு கிழமைக்கு 2 முறை அந்த வார்த்தை வரும். அதனால் 30 நிமிஷம் சொல்லும்போது அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 10 நிமிஷத்தை விட ஒரு அரமத்தியா 30 நிமிஷம் நாம் கேட்கும்போது பல காரியத்தை நாம் அதில் கற்றுக்கொள்கிறோம். அது தொடர்ந்து மிச்ச காரியத்தை அரமத்தியை பார்க்கும்போது கெதியாக நாம் அந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போ அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. எவ்வளோக்கு எதியை நாம் கேட்கிறோமோ அவ்வளோக்கு எதியை நாம் ஆயத்தப்பட முடியும். அப்போ 10 நிமிஷம் கொடுக்கும்போது அது தாமதிக்கப்படும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இழுப்பட்டு போகும் கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் நான் இந்த ஆண்டிலேருந்து அரமத்தியால் 30 நிமிஷம் கிழமைக்கு 2 முறை நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆண்டிலும் நம்மை நடத்துவாராக. கடந்த முறை பாருங்கள், ஒரு தூதன் நமக்கு முன்பாக போவதற்கும் கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போவதற்கும் வித்தியாசத்தை நாங்கள் பாருங்கள். ஒரு தூதன் அவன் சொல்லுகிற வேலையை மாத்திரம் தான் செய்வான். செய்யண்டா செய்வான், நிறுத்தண்டா நிறுத்துவான். அதுதான் தூதனாலே முடியும். ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியும் அவனால். ஆனால் அவன் அந்தந்த காரியத்தை சொல்கிற காரியத்தை செய்வான், அது பிறகு விட்டுருவான். அது நிப்பாட்டுன்னு சொன்னால் நிப்பாட்டுவான். அதுதான் அந்த தூதனாலே செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் பார்த்திங்கன்னா சூழ்நிலை கேட்ட விதமாக அவர் நம்மை செயல்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துவார். சூழ்நிலை கேட்ட விதமாக தான் எலியாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எப்படி கர்த்தர் எலியாவை நடத்துகிற விதத்தை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு எங்கெங்கே அவர் ஆயத்தப்படுத்தினாரோ அந்த இடத்துக்கு அவனை கொண்டு போனார்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். முதல் காரியத்தை நாங்கள் பார்த்து ஆற்றங்கரைக்கு போய் நில்லன்னு சொல்லுகிறார். அங்கே பார்த்திங்கன்னா காகத்தை கொண்டு அங்கே போஷிக்கிறார். காலமையும் இரவும் பார்த்திங்கன்னா அப்பம் இறைச்சியும் காகங்கள் கொண்டு கொடுத்ததுன்னு நாங்கள் பார்த்தோம். அந்த ஆற்று கரையில் இருக்கிற அந்த தண்ணீரை குடித்தாருன்னு பார்த்தோம். அப்புறம் அதை காலப்போக்கில் அது பஞ்சமெண்டா பார்த்திங்கன்னா தண்ணீரும் இல்லாமல் போய்விட்டோம். மழை பெஞ்சால் தான் அந்த தண்ணீர் வரும். அப்போ மழையும் பெய்யாதபடினால தண்ணீரும் இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முதலே ஆண்டவர் ஒரு விதைவை ஆயத்தப்படுத்தி அங்கே போக சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ கர்த்தர் நடத்துகிற விதத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் அப்போ கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும்போது பார்த்திங்கன்னா நாம் இந்த பூமியில் என்னென்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலை நம்மை பாதிக்காதபடிக்கு அந்த சூழ்நிலைக்கு அது வர்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்ம எச்சரித்து அந்த சூழ்நிலையினால் எனக்கு பாதிப்பு வராதபடி கர்த்தரை நடத்துவார். அதுதான் கர்த்தருடைய சமூகம் செய்கிற காரியம். அது தூதனாலே அது முடியாது, ஆனால் கர்த்தருடைய சமூகத்தாலே அது முடியும். கர்த்தர் அது செய்வார். முன்பாகவே எல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்தந்த காரியத்தை அவர் செய்ய முடியும். 2வது காரியம் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும்போது 2வது காரியம் பாருங்கள், எனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அதுதான் முக்கியம். அதை நான் உங்களுக்கு சொன்னேன். பாருங்கள், இந்த காலங்களில் நாங்கள் பார்க்கும்போது அநேகருக்கு இளைப்பாறுதல் இல்லை. பாருங்கள், அதான் வசதி இருக்குது, படிப்பு இருக்குது, நல்ல பெரிய வீடு இருக்குது. பாருங்கள், நினைத்ததெல்லாம் அவர்கள் வாங்க முடியும், நினைத்த இடங்களுக்கு அவர்கள் போக முடியும். அப்படி பண வசதி இருக்குது அவர்களுக்கு. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இளைப்பாறுதல் இல்லை. பாருங்கள், அப்போ அந்த இளைப்பாறுதல் இந்த காலங்கள் போக போக இளைப்பாறுதல் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்தவர்கள் ஒரு காலத்திலே பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வேலை செய்கிற அளவுக்கு இப்போ சூழ்நிலை மாறி இருக்கிறது என்று அவ்வளவு எல்லாம் விலையேறி இருக்கிறது. பாருங்கள், ஒரு காலத்திலே பாருங்கள் ஒரு 30 வருஷம் 35 வருஷம் முன் பார்க்கும்போது வீட்டிலே ஒரு ஆள் வேலை செய்தால் காணும். அதிகமாக ஆண்கள் வேலைக்கு போவார்கள், பெண்கள் வீட்டிலிருந்து பிள்ளைகளை கவனித்து வீட்டு காரியங்களை கவனிப்பார்கள். அதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஆண்கள் வேலைக்கு போவார்கள். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாம் வாழ்கிற காலத்திலே ஆண்கள் மாத்திரம் வேலைக்கு போனால் சரி வராது. ஏன்னா எல்லாம் வெளியேறி விட்டது. அப்போ ஒரு ஆள் மாத்திரம் வேலை போய் அந்த குடும்பத்தை கவனிக்க முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா கணவனும் போக வேண்டும், மனைவியும் போக வேண்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நாம் குடும்பமாக நாம் இந்த பூமியிலே வாழக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அப்போ அதனால இப்போ 2 பேரும் வேலை செய்யக்கூடிய விதமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்யலை, இப்போ 2 வேலை 3 வேலை செய்கிற அளவுக்கு இப்போ நிலைமை மோசமாக போய்விட்டது. என்ற அவ்வளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் விலை எல்லாம் அதிகமாகி எல்லாம் மோசமான சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். பாருங்கள், அப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல்
பாருங்கள் ரெஸ்ட் அவங்களால இருக்க முடியலை. அதால் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள் அநேகருக்கு வியாதிகள் பாருங்கள் காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த இளைப்பாறுதல் அவங்களோட சரீரத்தில் இல்லாதபடியினாலே அதாலே பாருங்கள் பல விதமான நோய்க்கு அது காரணமாக இருக்கிறது. பாருங்கள் ஸ்ட்ரெஸ் வரும்போது பாருங்கள் அதாலே வியாதிகள் வருகிறது. பாருங்கள் மனநிலைமை பாதிப்பு வருகிறது. பாருங்கள் மற்றது ப்ரெஷர் வருகிறது, சுகர் வர பார்க்குறது. பாருங்கள் இப்படி பல காரியம் பார்த்தீங்கன்னா இந்த இளைப்பற்ற நிலைமையினாலே பல வியாதிகள் வருவதுக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார் நான் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லுகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கைது செய்கிற எல்லா காரியத்திலும் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு பாருங்கள் பல பேருக்கு வசதி இருந்தாலும் ஆனால் அவங்களுடைய மனதிலே இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தும் போது, கர்த்தரை நாம் பிடித்து கொண்டிருக்கும் போது, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தரை சார்ந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழும்போது, கர்த்தர் சொல்லுகிறபடி நான் செயல்படும் போது பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் உண்டாகும். பாருங்கள் அவர் சொன்னபடி நான் செய்தால் அதால் எனக்கு இளைப்பாறுதல் தான் வரும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டாரன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மை நடத்தும் போது பாருங்கள் எல்லா காரியத்திலும் பாருங்கள் பிள்ளைகளோட எதிர்காலமாக இருக்கலாம், அவருடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், பாருங்கள் படிப்பு காரியமாக இருக்கலாம், பாருங்கள் எல்லா காரியத்திலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், என்ன சரீர ரீதியான காரியங்களாக இருக்கலாம், எல்லா காரியத்திலும் கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு இளைப்பாறுதல் தருவார். ஆனால் உலகத்தாரை பார்க்கும்போது இன்றைக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து திரிகிறார்கள். பாருங்கள் ஒரு அலைந்து திரிந்த ஒரு சூழ்நிலை பாருங்கள். அப்போ அதனால் அவர்கள் ஆத்துமா தொய்ந்து போன நிலைமை காணப்படுகிறார்கள். பாருங்கள் வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள் அவர் என்ன அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது பாருங்கள். அப்போ அவர் பார்த்த எல்லா ஜனங்களும் எப்படி இருந்தாங்களாம் பாருங்கள். திரளான ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகள். அப்போ நமக்கு இளைப்பாறுதல் எப்போ நமக்கு இல்லாமல் போகும் என்றால், நம்மை நடத்துகிறவர் ஒருவர் நமக்கு இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்காது. திரும்ப நான் சொல்லுகிறேன், நம்மை நடத்துகிறவர் ஒருவர் நமக்கு இல்லாமல் இருந்தால் நமக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும். அப்போ என்னை நடத்துகிற ஒரு மேய்ப்பன் இருந்தால், என்னை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் இருக்கும். பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளை கவனித்து பாருங்கள். 4 வயது 5 வயது 6 வயது பார்த்தால் பாருங்கள் அவங்களுடைய முகத்திலே கவலை இருக்காது. அவர் நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்க மாட்டார்கள். அப்புறம் நாளைக்கு வந்த போகிறோம் அப்போ அடுத்த நாள் எனக்கு சாப்பாடு தருவீங்களான்னு சொல்லி கேட்க மாட்டேன். அவங்களுக்கு தெரியும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எனக்கு சாப்பாடு தருவார்கள். இன்றைக்கு சாப்பாட்டை தந்தவர்கள், இன்றைக்கு எனக்கு உணவு தந்தவர்கள் நாளைக்கும் தருவார்கள் என்று பிள்ளைகளுக்கு தெரியும். பாருங்கள் அவன் பிள்ளைகளை சாப்பாட்டை குறித்து அவன் யோசிக்க மாட்டாங்க. ஐயோ நாளைக்கு சாப்பாடு வருமா, நாளைக்கு என்னோடய அப்பா அம்மா எனக்கு சாப்பாட்டை தருவார்களா, ஐயோ என்ன செய்வது, எனக்கு சாப்பாட்டு வராட்டான் என்ன செய்வது, எங்கே நான் போவது. பிள்ளைகள் பாருங்கள் யோசித்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இல்லை, அவங்க அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். அவங்களுக்கு தெரியும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை நடத்துகிறாங்க, அவங்களோட கரத்தின் கீழே நான் இருக்கிறேன், அவங்களுக்கு கீழே நான் இருக்கிறேன். ஆகவே என்னுடைய தாய் தகப்பன்மார் என்னை போஷித்து நடத்துவாங்க. அந்த பிள்ளைக்கு பாருங்கள் அந்த உறுதியும் அந்த நம்பிக்கையும் இருக்குது. நீங்கள் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு யார் மேய்ப்பனாக இருக்கிறா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறாரா, அல்லது உலக காரியம் நமக்கு மேய்ப்பனாக நம்மை நடத்துகிறதா? கர்த்தர் நம்மை நடத்துகிறாரா, அல்லது உலக நன்மைகள் உலக காரியங்கள் அது நம்மை நடத்துகிறதா? அது நம்மை நடத்தினால் நம்முடைய வாழ்க்கை இளைப்பாறுதல் இருக்காது. பண வசதியெல்லாம் இருக்கும், ஆனால் இளைப்பாறுதல் இருக்காது. அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். திரளான ஜனங்கள் பாருங்கள் எப்படியா மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களா இன்றைக்கு அப்படித்தான் நாம் இருக்கிறோம். தொய்ந்து போன நிலைமை, இளைப்பாறுதல் இல்லாத நிலைமை. ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மை நடத்தும் போது, அவர் நல்ல மேய்ப்பனாக அவர் நம்மை நடத்தும் போது அதுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இல்லை ஆண்டவர் எனக்கு வேணாம், நீ நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நாம் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. பாருங்கள் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொன்னாங்க,
நம்மை நடத்துவதற்கு ஒரு கண்டுக்குட்டி நாம் உண்டாக்குவோம். நம்மை நடத்தி வந்த மோசைக்கு என்ன நடந்தோ தெரியாது, நமக்கு ஒரு கண்டுக்குட்டி உண்டாக்கி அது நம்மை முன்னுக்கு நடத்தட்டும். பாருங்கள் எப்படி அவன் யோசிக்கிறான்னு பாருங்கள். பாருங்கள், மோசையே காணல, கர்த்தரை அவங்க விட்டுட்டாங்க. கொண்டு வந்த மோசை என்ன நடந்தோ தெரியாது. ஆகவே நாம் ஒரு கண்டுக்குட்டி உண்டாக்கி அது நமக்கு முன்பாக போகட்டும். இன்றைக்கு எத்தனை பேர் கண்டுக்குட்டி உண்டாக்கி இருக்கிறீங்க, அது நம்மை நடத்தட்டும் என்று சொல்லி பாருங்கள். அதை நம்பினீங்கண்டா இந்த ஆண்டில் நான் விழுந்து போய் விடுவோம். அதான் சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் உங்களோட கையாலே உருவாக்கின அந்த கன்றுக்குட்டியை தூக்கி எறிந்து போடுங்க. கர்த்தரை பிடிங்க. இந்த ஆண்டிலே கர்த்தரை பிடித்தால்தான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லா காரியத்திலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய எல்லா குடும்ப விஷயத்திலும் கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். உலகம் கலங்கி நிற்கும். ஏன்னா உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவளை நடத்துறது கன்றுக்குட்டி அவளை நடத்துகிறது. அது நடத்துகிறபடியால் அதாலே அவர்கள் பாதிப்பு இருக்கும். அப்போ அவங்க இளைப்பாறுதல் இருக்கு. அதை நாங்கள் பார்க்குறோம், கண்ணாலே நாங்கள் பார்க்குறோமே உலகத்தாரை. பாருங்கள், அவர்கள் பாருங்கள் கையின் பிரயாசத்தை நம்புகிறார்கள், பணத்தை நம்புகிறார்கள், படிப்பு வசதி அதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அதால் அவர்கள் இளைப்பாறுதல் இல்லை அவர்களுக்கு. ஆனால் இங்கே நடத்துகிறவர் கர்த்தர். அதான் பார்த்தீங்கன்னா அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். பாருங்கள், நம்முடைய மேய்ப்பன் பாருங்கள், அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தவர். அவர் நம்ம நல்ல மேய்ப்பன். அப்போ அதனாலே பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நாம் முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே கர்த்தர் நீர் என்னை நடத்தும், என் குடும்பத்தை நீர் நடத்தும். ஆண்டவர், என் பிள்ளைகளை நீர் நடத்தும். அப்பா, நீர் நடத்தினால்தான் எல்லா காரியத்திலும் எங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். அப்போ அதை நாம் கர்த்தருக்கு சொல்ல வேண்டும். கர்த்தாவை, நீர் எங்களை நடத்தினால்தான் அப்பா எங்களுக்கு இளைப்பாறுதல், மற்றபடி எங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு ஒரு முடிவெடுப்போம். இப்போ ஜனவரி மாதம் நாம் நிற்கிறோம். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டிலே இப்போ நாங்கள் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சமூகம் ஆண்டவரே எனக்கு முன்பாக, என் குடும்பத்துக்கு முன்பாக செல்வதாக. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் அப்பா எங்களுக்கு இளைப்பாறுதல் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் இந்த காரியத்துக்காக. பாருங்கள், அப்போ செய்யும் போது பாருங்கள், சிதறுண்டு ஆடுகளை போல் இருந்தீர்கள் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் கர்த்தரை விட்டோம் என்றால், நாம் கர்த்தரை விட்டுட்டு கன்றுக்குட்டி நமக்கு முன்னால் போகணுமென்று நாம் அதை பிடித்தோம் என்றால் நாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் அர்த்தம். அப்போ நாம் அந்த கன்றுக்குட்டிக்கு ஒப்பாக எது இருக்குது பாருங்கள், பணம். பாருங்கள், கன்றுக்குட்டி எப்படி கையாலே உருவாக்கினார்கள், எப்படி பொன் அதெல்லாம் கொண்டு உருவாக்கினார்கள். அதை உலக காரியத்தினாலே அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள். அவங்களுடைய கையின் காரியத்தால் கையால் இதாக்கி அந்த கன்றுக்குட்டியை உருவாக்கினார். அப்போ அதெல்லாம் எதுக்கு அடையாளம் என்றால் நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய பணம், நம்முடைய வசதி. பாருங்கள், அதை நாம் சார்ந்து பிடித்தோம் என்றால் அது நம்மை நடத்தும். பாருங்கள், எத்தனை பணக்காரர் பார்த்தீங்கன்னா அநேகர் பங்கர் கட்டியிருக்கிறாங்க நிலத்துக்கு கீழே. எல்லாம் பாருங்கள், சாப்பாட்டு சாமான்கள் வாங்கி, அவங்களுக்கு பணம் இருக்குது. அவங்க பாருங்கள் பெரிய பங்கரெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கண்டா, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, ஸோ என்னால் செய்ய முடியும், எதையும் நான் வாங்க முடியும். அதனால் பல பணக்காரர் பூமிக்கு அடியில் பாருங்கள் பங்கர் கிண்டி அதெல்லாம் செய்து அது பெரிய ஒரு வீடு மாதிரியெல்லாம் கட்டி வைத்திருக்கிறார். எத்தனோ மீட்டர் ஆழத்துக்கு அது இருக்குது. அப்போ யுத்தம் வந்தாலும் என்ன பாருங்கள், எந்த இயற்கை அழிவு வந்தாலும் என்ன அவர்கள் பாதிப்பு வராதுன்னு சொல்லி தான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், பெரிய பெரிய பங்கரை கட்டி அவர்கள் அங்கே போய் தங்கி இருக்கிற ஒரு ஆபத்து வரும்போது பாருங்கள், இயற்கை அழிவு வரும்போது, எப்படியான பிரச்சனைகள் வரும்போது, யுத்தங்கள் வரும்போது அவர்கள் அதுக்குள்ளே ஒளிந்து இருக்கலாம்னு சொல்லி அவர்கள் பாருங்கள் அப்படியான காரியங்கள். ஏன்னா அவர்கள் பணம் இருக்கிறபடியாக செய்கிறார்கள். ஆனால் அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய காப்பாற்றாது. இந்த கடைசி காலத்திலே அதை நாம் நம்பினோம் என்றால், அதை நாம் பிடித்தோம் என்றால் அது நமக்கு உதவி செய்யாது. பாருங்கள், அப்போ கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதான் பாருங்கள், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், ஆனால் பாருங்கள் இப்பொழுதோ பாருங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும். அப்போ என்னுடைய ஆத்துமாவுக்கு யார் மேய்ப்பர்? என்னுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் தான் என்னுடைய மேய்ப்பர். பாருங்கள், கண்காணியுமானவரிடத்தில். அவர் எப்படிப்பட்டவர்? கண்காணி என்றால் கவனிக்கிறவர்.
நமக்கு தீங்கு வராதபடிக்கு, நமக்கு ஆபத்து வராதபடிக்கு, நமக்கு கொள்ளை நோய் வராதபடிக்கு, பஞ்சத்துக்கு நாம் விழுந்து போகாதபடிக்கு, எல்லா காரியத்திலும் உலகத்தை நோக்கி வருகிற தீங்குகளுக்கும் உலகத்தை நோக்கி வருகிற இந்த சோதனைகளுக்கும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற நம்முடைய கண்காணி இயேசு கிறிஸ்து. அதை நாங்கள் பார்க்குறோம். அவர் நம்மை பாதுகாப்பார். பாருங்க, கண்காணி மானவிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இன்றைக்கு ஆவியான நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்றால், இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே நான் கன்றுக்குட்டியை நான் கையாலே உருவாக்கி அதை நான் பிடித்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே, அது இந்த சூழ்நிலை என்னை நடத்தும் என்று சொல்லி, இப்படியான ஆபத்து வரும்போது ஆண்டவரே இந்த கன்றுக்குட்டி என்னை நடத்தும் என்று சொல்லி அதை நான் பிடித்து கொண்டிருந்தேன் ஆண்டவர். இது ஆண்டவர் எனக்கு வேண்டாம் ஆண்டவர், எனக்கு என் பிரதான மேய்ப்பனாகிய உம்மிடத்தை நான் திரும்புகிறேன் ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீராக இந்த ஆண்டிலிருந்து, உம்மை நான் பிடித்து கொள்கிறேன், என்னை கன்றுக்குட்டி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்மை நான் பிடித்து கொள்கிறேன் என்று சொல்லி நாம் மனம் திரும்பும் போது பாருங்க என்ன நடக்கும் என்றால், உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணி மானவிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நாம் கர்த்தர் திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மை இனி நடத்துவார். இனி கன்றுக்குட்டி நம்மை நடத்துவதில்லை, கர்த்தர் இனி நம்மை நடத்துவார். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், எவ்வளோ பெரிதான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள். அப்போ கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம் என்னென்னா, சூழ்நிலை கேட்ட விதமாக அத்தனை எளியா வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், நமக்கு பாதிப்பு வராதபடிக்கு. ரெண்டாவது, நமக்கு இளைப்பாறுதல், எல்லா காரியத்திலும் நமக்கு இளைப்பாறுதல் கர்த்தர் தருவார். அதை நாங்கள் பார்க்குறோம். அதான் பாருங்கள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் சிதறுண்டு திரிந்தார்கள். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்குறோம் மத்தேயுவில் அவர் சிதறிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்போ பார்த்து அவர் மனதுருகினார்ன்னு நாங்கள் பார்க்குறோம். இயேசு அவங்க பார்த்தும்போது அவர்கள் தொய்ந்து போனவர்களாய். அப்போ அந்த நிலைமை நமக்கு வராதபடிக்குத்தான் கர்த்தருடைய சமூகம் செய்கிற காரியத்தை நாங்கள் பார்த்து பாருங்கள், இளைப்பாறுதல் நமக்கு உண்டாகும். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்ன, இந்த கன்றுக்குட்டி தூக்கி எறிந்து போட வேண்டும். நம்முடைய கையினாலே உண்டாக்கிய அந்த கன்றுக்குட்டி என்று அதை தான் பிடித்து கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழ்நிலை வரும்போது அதை நடத்தும் என்று அதை தான் பிடித்து கொண்டிருக்கிறோம், அதை தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதை நாம் புறம்பே தள்ள வேண்டும். அது தள்ளினால்தான் நாம் ஆட்டோமேட்டிக்காக பிரதான மேம்படுத்த நாம் திருப்பப்படுகிறோம். என்றா அவர் தான் நம்மை நடத்துவதற்கு நாம் என்ன செய்கிறோம், விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரை நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் விட்டு கொடுக்குறோம். அப்போ விட்டு கொடுக்கும்போது இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்போ ஒவ்வொரு பாருங்க, நீ வரும் காலத்திலே கர்த்தர் சின்ன சின்ன காரியங்களிலே அவர் உங்களை நடத்துகிற விதத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கர்த்தர் இப்படி என்னை நடத்துகிறார், என் பிள்ளைகளை கர்த்தர் இப்படி நடத்துகிறார், என்னை இப்படி நடத்துகிறான்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. பாருங்க, அதான் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண உலகத்தாருக்கும் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கும், அதாவது பிரதான மேய்ப்பராகிய அவரை பிடித்து கொண்டிருக்கிற நமக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இந்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம், கர்த்தர் நம்ம இளைப்பாறுதல் தந்து கர்த்தரை நடத்துவார். இப்போ மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கள், மூன்றாவது காரியம் என்னென்றால், கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக போகும்போது கர்த்தர் செய்கிற மூன்றாவது நன்மை என்னென்றால், தேவனுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கும். அதான் பாருங்கள், பெரிதான ஒரு காரியம். யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அப்போ கர்த்தர் செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது இந்த ஆண்டிலே பார்த்தீங்கன்னா விசேஷித்த விதத்திலே கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய கிருபையும் இந்த ஆண்டில் நம்மை நடத்தும். பாருங்கள், இந்த 25ஆம் ஆண்டு பாருங்கள், ஏற்கனவே உலகத்தை சொல்லியிருக்கிறாங்க பல தீமைகள், பல ஆபத்துகள், பல விதமான கொடிய காலங்கள் இந்த 2025 வரும் என்று சொல்லி நாம் எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் பாருங்கள், உலகத்துக்கு அது கொடிதான் இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? முதலாவது அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். ரெண்டாவது, நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் எல்லா காரியம், சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லா காரியத்திலும் எனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். அதான் கர்த்தர் தருகிற நல்ல செய்தி. மூன்றாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்க்குறோம், தேவனுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கும். பாருங்க, அதான்
பாருங்கள் விசேஷித்த காரியம். அப்போ கர்த்தர் என்னோடு இருக்கும்போது நான் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் எனக்கு கிருபை கிடைக்க பண்ணுவார். அதான் விசேஷித்த காரியம். அதான் இங்கே சொல்கிற ஆண்டவர், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அப்போ கர்த்தர் நம்மேல் இரக்கத்தை காண்பிக்கிறார். பாருங்க, அப்போ இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்னென்றால், மகனே மகளே, நான் உனக்கு என்னுடைய கிருபையை நான் தருகிறேன், நான் உண்மையில் நான் இறங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம். பாருங்கள், அப்போ கர்த்தர் நம்மேல் வந்து கிருபை காட்டும்போது, கர்த்தர் நம்மேல் இறங்கும் போது, அது பார்த்திங்கன்னா உலக வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கும். நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே பாருங்கள் கர்த்தர் அது நம்மை பார்க்கக்கூடிய விதமாக இருக்கும். என்ற கர்த்தர் மற்றவருடைய கண்களே நமக்கு கிருபை கிடைக்க பண்ணுவார். அதை நாங்கள் பார்க்குற யோசேப்போட வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையின் அதிகாரியின் கண்களிலே கர்த்தர் கிருபையை கிடைக்க பண்ணினார் யோசேப்புக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா யோசேப்பு உண்டானதெல்லாம் அவன் விசாரிக்கவில்லைன்னு சொல்லப்பட்டு அதை அப்படியே விட்டுட்டான்னு சொல்லி சிறைச்சாலை தலைவன். பாருங்கள், அப்போ பெரிதான ஒரு கிருபை அவனுக்கு கிடைத்தது யோசேப்புக்கு. பாருங்கள், இப்போ அதான பாருமா. அது மாத்திரமல்ல, எகிப்தின் வீட்டில் வீட்டில் வேலை செய்யும் போது அந்த போத்திப்பா அந்த வீட்டில் வேலை செய்யும் போது பாருங்கள் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததே அந்த எகிப்தின் கண்டான்னு நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள் கர்த்தருடைய கிருபை செய்கிற காரியம், கர்த்தருடைய இரக்கம் செய்கிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், மற்ற தாவீதின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது தாவீதுக்கு எந்தெந்த இடத்துக்கு சவுல் தாவீதை அனுப்பினானோ அது எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றான்னு நாங்கள் பார்க்குறோம். எல்லாவற்றிலும் காரிய சுத்துள்ளவனாய் இருந்தான்னு நாங்கள் பார்க்குறோம். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான்னு பார்க்குறோம். அதெல்லாம் என்ன செய்கிறது என்றால், ஏதோ தாவீது கெட்டித்தனம் அல்ல, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் அதை செய்தது. அப்போ இன்றைக்கு இந்த ஆண்டிலே நமக்கு அளவில்லாத கர்த்தருடைய கிருபை தேவை நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு. சில அதிகாரிகளுக்கு முன்பாக நாங்கள் போகும்போது, சில காரியங்களுக்காக நாம் அதிகாரிகளை சந்திக்க போகும்போது கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. அப்போ அந்த கிருபை தான் நாம் வர வேண்டிய நன்மை அந்த அதிகாரி மூலமாக நமக்கு கிடைக்க கர்த்தர் கிருபையை கொடுப்பார். அப்போ அவருடைய கிருபை இல்லாமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த ஆண்டிலே. அப்படியான மோசமான ஆண்டு தான் இது. அப்போ இந்த ஆண்டிலே நமக்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அப்போ அவன் சொல்லுகிறார், எவன் மேல் நான் கிருபையாருக்கு சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்க, எவ்வளோ பெரிதான காரியம். பணம் செய்யாதது, படிப்பு செய்யாதது, பாருங்கள் மற்ற மனிதர்கள் செய்ய முடியாதது, ராஜாக்களால் செய்ய முடியாதது, அதிகாரிகளால் செய்ய முடியாதது கர்த்தருடைய கிருபை செய்யும், கர்த்தருடைய இரக்கம் செய்யும். அதை நான் சொல்லுகிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம் பாருங்கள். அப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தால் எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம் நமக்கு இந்த ஆண்டிலே. அப்போ நாம் பயப்பட தேவையில்லை. அதான் கர்த்தர் சொல்கிறான் பாருங்கள், யுத்தங்க செய்தி கேள்விப்படுவீங்க, ஆனால் கலங்காதபடிக்கும் பயப்படாதபடிக்கு இருங்கன்னு கர்த்தர் நமக்கு எச்சரித்திருக்கிறார். பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம் இந்த ஆண்டிலே. எவ்வளோ யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இன்னும் மோசமாய் வரும் என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள். அப்போ அதெல்லாம் நான் கேள்விப்படுகிறோம் தான், நான் பயப்பட தேவையில்லை. நமக்கு தெரியும் என்னுடைய நல்ல மேய்ப்பன் என்னோடு இருக்கிறார், அவர்தான் என்னை நடத்துகிறார், கன்றுக்குட்டி என்னை நடத்தவில்லை, என்னுடைய ஆண்டவர் என்னை நடத்துகிறார், அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக போகிறது, கர்த்தர் எனக்கு எல்லாவற்றிலும் இளைப்பாறுதல் தருகிறார். அப்போ என்னத்துக்கு நாம் பயப்பட வேண்டும்? யோசிச்சு பாருங்க. நான் ஒரு காரியத்துக்கு நான் பயப்பட தேவையில்லை. இந்த கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார். பாரு எவ்வளோ பெரிதான ஒரு காரியம் பாருங்க. அப்போ தேவனுடைய கண்களிலே பாருங்க எனக்கு கிருபை கிடைக்கும், அதான் பெரிதான ஒரு காரியம். ஸோ 4வது காரியத்தை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா, அதாவது கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் போது வருகிற 4வது நன்மை என்னென்றால், எல்லா ஜனங்களிலும் நான் விசேஷித்தவனாய் விளங்குவேன். அதான் 4வது நன்மை பாருங்க. அப்போ அது என்ன காரியம்னு சொன்னால், உலகத்தாருக்கும் கர்த்தருடையவர்களுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதான் 4வது காரியம். அப்போ இந்த ஆண்டிலே கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு, தன்னுடைய ஜனத்துக்கும் பாருங்க உலகத்தாருக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அவங்களுக்கு தெரியும், எகிப்திலே பார்த்தீங்கன்னா அந்த காரிருள் வந்தது 3 நாள், அந்த காரிருள் அவர்களை மூடினது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவங்களுடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணியிருந்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கு இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்ய போகிறார். உலகத்தாருக்கு பாருங்க இருள் மூடி இருக்கு, இப்போ
காரில் மூடி இருக்கு. என்ன செய்வது ஏது செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள் இன்றைய உலகம் வந்திருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பாருங்க, கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அவர்களுக்கு இருள், ஆனால் நமக்கு வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாசஸ்தலத்திலே, நம்முடைய வீட்டிலே வெளிச்சம் இருக்கும். அதான் கர்த்தர் செய்கிற அந்த வித்தியாசம். ஸோ அதை தான் உங்களை நான் காட்ட விரும்புகிறேன். 4வது காரியம் பாருங்க, சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளையும் குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. பாருங்க, இந்த வித்தியாசம் எப்படி வருமாம் பாருங்க. சிலர் ரதங்களையும் குறித்து சிலர் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்ப என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் பாருங்க, இப்போ இந்த நாட்களிலே பாருங்க, அநேகர் தங்களுடைய இருக்கிற சொத்து, தங்களுடைய படிப்பு, தங்களுடைய வசதி, பாருங்க இதை தான் குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள், மேன்மையாக கழிச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இனி வரும் காலங்களிலே பாருங்க, எதை அவர்கள் மேன்மையாக பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அதில் அவர்கள் இடறி விழுவார்கள். அதான் சொல்லப்படுகிறது. ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். பாருங்க, நாங்களோ, அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா யார் என்றால், அதாவது ரதங்களையும் குதிரையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருக்கிறவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தேவனை மையமாக வைத்து, தேவனை பிடித்து கொண்டு, தேவனை சார்ந்து கொண்டு, தேவனை மேன்மைப்படுத்துகிற பிள்ளைகள். அதான் நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று வாழ்கிறவர்கள், கர்த்தருடைய தங்களுடைய வாழ்க்கையினாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையினாலே நீர் மகிமைப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையினாலே உம்முடைய நாமம் ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும், அதற்கேற்ற விதமாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு வாழ்கிறார்கள் தானே கர்த்தருக்காக. அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் சொல்லி 8ஆம் வசனம், அவர்கள் முறிந்து விழுந்தார். யாரும் முறிந்து விழுந்தார்கள்? யார் அந்த அவர்கள்? ரதங்களையும் குதிரையும் குறித்து மேன்மை பாராட்டினவர்கள். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அநேகர் மேன்மை பாராட்டுகிறார்கள். பாருங்க, வீட்டை குறித்து, பணத்தை குறித்து, படிப்பை குறித்து, பல காரியத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஒரு காலம் வரும் பாருங்க, அவர்கள் முறிந்து விழுவார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ, யார் அந்த நாங்கள்? தேவனை மேன்மைப்படுத்துகிறவர்கள், தங்களுடைய வாழ்க்கையினாலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கண்டு வாழ்கிறவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். அதான் கர்த்தர் செய்கிற காரியம். அதான் இதை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் செய்வார் அந்த வித்தியாசத்தை. அதனால தான் நான் சொல்லுகிறேன், எதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. ஏனென்றால் நமக்கு இருக்கிறது எல்லாம் கர்த்தராலே உண்டானது. பாருங்க, யோபு சொன்னா பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. பாரு, அப்போ எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தது தான். அப்போ அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், பொருளை நாம் மகிமைப்படுத்தக்கூடாது. நமக்கு இருக்கிற சொத்தோ, நமக்கு இருக்கிற படிப்போ, நமக்கு இருக்கிற வசதியோ, நமக்கு இருக்கிற வேலையோ, நமக்கு இருக்கிற பாருங்க மாதம் வருகிற வருமானங்களோ, அதை குறித்து மேன்மைப்படுத்த தேவையில்லை. என்றால் கர்த்தர் தந்தார். அப்போ அவரைத்தான் நாம் மேன்மைப்படுத்த வேண்டும், அவரைத்தான் நாம் சார்ந்திருக்க வேண்டும், அவரைத்தான் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ அவரை நாம் பிடித்து கொள்ளும் போது உலகம் பாருங்க, எதை பிடித்து கொண்டிருக்க உலகம்? ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மைப்படுத்தி கொண்டு அதை பிடித்து கொண்டிருக்கிறபடியால் காலம் வரும், அவர்கள் இடறி விழுவார்கள் அந்த காரியத்திலே. அது அவங்களுக்கு தெரியும். கொரோனா வந்த பொழுது பார்த்தீங்கன்னா பாருங்க, பணத்தினாலே அநேகர் உயிரை காப்பாற்ற முடியும். அநேக பணக்காரர் இருந்தார்கள், ஆனால் அவங்களோட பாருங்க உற்ற உறவினர்கள் பாருங்க மரித்தார்கள். ஆனால் அவங்களோட பணம் இருக்கு, அந்த பணத்தை வைத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியவில்லை. பாருங்க எவ்வளோ பரிதாபம். பணம் இருக்கு, வசதி இருக்கு, ஆனால் காப்பாற்ற முடியலை. அதான் இடறி விழுந்தார்கள். அப்போ இப்போ நான் வாழ்கிற காலம் அப்படிப்பட்ட காலம். என்ன நடக்குது, ஏது நடக்குது நமக்கு தெரியாது. அப்போ அதனால தான் கர்த்தரை நாங்கள் மையமாக வைத்து, கர்த்தரை நாங்கள் மேன்மைப்படுத்தி கொண்டு, கர்த்தரை நமக்கு முன்பாக வைத்து அவரை சார்ந்து அவரை பிடித்து கொண்டு நாம் வாழும்போது உலகம் இடறி விழுகிற அந்த நேரத்திலே பாருங்க நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அதான் பாருங்க ஈசாக்கோட வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது பாருங்க, பஞ்ச காலம் வந்தது ஈசாக்கின் காலத்திலே. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருக்கு சொல்லியிருக்கணும், நீ விதை விதைன்னு சொல்லியிருக்கணும். அப்போ பாருங்க, இப்போ ஈசாக்கு என்ன விதை விதைத்தார்.
எந்த காலத்திலே? பஞ்ச காலத்திலே. அப்போ கர்த்தர் சொல்லித்தான் அவர் செய்திருக்க வேண்டும். தன் இஷ்டத்துக்கு அவர் செய்திருக்க மாட்டார். கர்த்தர் சொன்னபடியால் தான் அவர் செய்திருக்கிறார். அப்போ விதத்து பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு அல்ல 100 மடங்கு அறுவடை அவர் அறுத்தார். அறுவடை அவருக்கு வந்தது. பாருங்க, இயற்கை அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் செயல்பட்டார். அந்த வித்தியாசம் பாருங்க. அப்போ ரதங்களையும் குதிரையும் குறித்து மேன்மையை பாராட்டுகிறவர்கள் பாருங்க அந்த பஞ்ச காலத்தில் இடறி விழுந்தார்கள். பாருங்க, அபிமெலேக்கும் அவனுடைய ஜனங்களும் பார்த்து பிரமித்தார்கள். அவ என்ன சொல்றாங்க? சாட்சி பார்த்துங்கடா, ஈசாக்கை பார்த்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறது நாங்கள் காண்கிறோம். எதை வச்சு சொன்னார்கள்? பஞ்ச காலத்தில் யாராவது விதைப்பாங்களா சார்? அப்படி விதைத்தாலும் கூட யாராவது அறுப்பாங்களா? இல்லை. ஆனால் கர்த்தர் செய்த, அதனால தான் அவங்க தெரிஞ்சாங்க, நம்முடைய கைபலத்தினாலேயோ நம்முடைய படிப்பினாலேயோ நம்முடைய வசத்தினாலேயோ இது செய்ய முடியாது. இது கர்த்தராலே மாத்திரம்தான் செய்ய முடியும். அதனால தான் அவங்க சொல்கிறார்கள், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அப்போ அது இந்த காலத்தில் கர்த்தர் செய்வார். அதான் நான் சொல்லுகிறேன், உலக காரியங்களை பிடித்து கொண்டு இருக்கிறாதீங்க, பணத்தை பிடித்து கொண்டு இருக்கிறாதீங்க, வீட்டை, படிப்பு, புகழ், பெயர், அதெல்லாம் பிடித்து கொண்டு இருக்காதீங்க. அதெல்லாம் பிடித்தோம்னா நாம் இடறி விழுவோம். இந்த அப்படியான காலத்தை நாம் வாழ்கிறோம். அப்போ இந்த காலத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்னென்றால், நாம் கர்த்தரை பிடித்து கொள்வோம். அப்போ அவரை நாம் பிடித்து கொள்ளும் போது அவர்கள் இடறி விழுவார்கள், நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்போம்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்கள், 4 காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற போகிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நம்ம பார்த்து என்ன சொல்லுகிறார் இந்த ஆண்டிலே? பாருங்கள், கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போக வேண்டும். அதுதான் நாம் விரும்ப வேண்டும். ஒரு தூதன் அல்ல, ஆண்டவரே ஒரு தூதன் நமக்கு முன்பாக எனக்கு போக வேண்டாம். அதான் மோசே சொல்லுகிறார். பார்த்தீங்கன்னா திரும்ப யாத்திரா 33 நாங்கள் எடுப்போம். பாருங்கள், அதற்கு அவர் 14, 15, 16 திரும்ப நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் மோசே பாருங்க அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா? இப்படியே பூமி மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசிஷ்டவர்கள் என்று விளங்கும். என்ன பாருங்க, எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் பாருங்க. அதான் நாங்கள் பார்த்தோம் 4 காரியங்கள். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் போது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே தூதன் நமக்கு தேவையில்லை ஆண்டவரே. அவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அதான் இப்போ இந்த ஆண்டாத்தான் நான் சொல்ல, ஆண்டவரே இந்த ஆண்டிலே ஆண்டவரே நீர் எங்களோடு வர வேண்டும் அப்பா. நீர் எங்களோடு வராமல் போனால் ஆண்டவர் இந்த இடத்துல விட்டு நாங்கள் போக மாட்டோம். நீர் எங்களை நடத்தினால் தானப்பா இந்த 2025ஆம் ஆண்டு நாம் வாழ முடியும். மற்றபடி எங்களுடைய பலத்தால் நாங்கள் வாழ முடியாது, எங்களுடைய திறமையினாலே நாங்கள் வாழ முடியாது, எங்களுடைய பண பலத்தினாலே நாங்கள் வாழ முடியாது, எங்களுடைய ஞானத்தை கொண்டு நாம் வாழ முடியாது ஆண்டவர், எங்களுடைய செல்வாக்கை கொண்டு நாங்கள் வாழ முடியாது, எங்களுக்கு இருக்கிற வசதியை கொண்டு நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட வந்தால் மாத்திரம்தானப்பா அந்த 2025ஆம் ஆண்டை நான் கடக்க முடியும், மற்றபடி என்னால் முடியாத ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி நான் மோசையை போல நான் சொல்லுவேன், நீர் வந்தால் தான் எங்களை கொண்டு போவோம், மற்றபடி நாங்கள் போக மாட்டோம். அப்படி நாம் சொல்ல வேண்டும். பாருங்கள், அத்தான் பார்த்த கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் என்றால் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். 4 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். முதலாவது, கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அப்போ சூழ்நிலை கேட்டு விதமாக கர்த்தர் நம்மை நடத்துவார், அவருடைய சமூகம் செய்யும். பாருங்கள், 2வது காரியம் பார்த்தீங்கன்னா எனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் எல்லா காரியத்திலும். இன்றைக்கு பாருங்கள், இளைப்பாறுதல் இந்த பூமியிலே பார்க்க முடியலை, எல்லாம் வசதி இருந்தாலும் இளைப்பாறுதலை பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் அதன் நடுவிலே நமக்கு இளைப்பாறுதல் தருவார். உலகம் கலங்கி நிற்கும், திகைத்து நிற்கும், ஆனால் அந்த நடுவிலே கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். பாருங்கள், அதான் கர்த்தர் செய்கிற காரியம், கர்த்தருடைய சமூகம். 3வது தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும். அப்போ நாம் போகிற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தும். அப்போ நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தருடைய கிருபை அது செய்யும். பாருங்கள், அதெல்லாம் கர்த்தர் செய்வார். அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பார். நமக்கு தேவையான காரியங்களை தான் அவங்க பார்க்கும்போது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தரை கொள்ளை அடித்தார்கள் சொல்லி நாங்கள் பார்க்குறோம்.
எகிப்தியரோட பொக்கிஷங்கள் எல்லாம் கொள்ளையடித்தார்களாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உண்டானதுன்னா கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்தார், அந்த இரக்கத்தை கொடுத்தார். அதனால தான் அவர்கள் கொள்ளையடித்தார்கள். அப்போ இந்த ஆண்டிலே கர்த்தருடைய கிருபை பல நன்மைகள் நமக்கு கிடைக்க கர்த்தர் செய்யும். அந்த கிருபை, கர்த்தருடைய கிருபை, அந்த இரக்கம் பல நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைப்பதற்கு கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு ஒரு வாசலை திறக்கும். இந்த ஆண்டு கர்த்தர் நிச்சயமாக செய்வார் நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ அவருடைய சமூகத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். 4வது பார்த்தோம் கடைசியாக, எல்லா ஜனங்களிலும் நான் விசேஷித்தவனாய் விளங்குவேன். அதான் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம். பாருங்க, உலகத்தாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அப்போ தேவனுடைய பிள்ளைன்னு நான் யாரை சொல்லுகிறேன்னா, கர்த்தரை பிடித்து கொண்டு இருக்கிறவர்கள், உலகத்தையும் பிடித்து கொண்டு கர்த்தரையும் பிடித்து கொண்டு அப்படிப்பட்டவர்கள் நான் சொல்லவில்லை. 100% கர்த்தரை பிடித்து கர்த்தரை சார்ந்து வாழ்கிறவர்கள், அவர்களுக்கு தான் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உலகத்தாருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஸோ இந்த 4 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். ஸோ பாருங்கள், அப்போ பல காரியம் கர்த்தருடைய சமூகம் நமக்கு செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் நாங்கள் பாருங்கள், தான் கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்ம பார்த்து சொல்கிற காரியம். பாருங்கள், அதான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸோ இந்த வாக்குத்தத்தமாக நீங்கள் அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஆண்டவரே. நீங்கள் பாருங்கள், வீட்டை விட்டு வெளியிலே போகும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லி, இந்த வேளையிலும் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை கூட நான் ஜெபிக்கிறேன். இதோ நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். ஸோ பிள்ளைகள் பாருங்கள், ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லுங்கள், அந்த பிள்ளைகள் தலைமையில் கையை வைத்து, ஆண்டவரே உம்முடைய சமூகம் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு முன்பாக செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். அவன் செய்கிற எல்லா காரியத்திலும், படிப்பு காரியம் எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய இளைப்பாறுதல் இருக்க வேணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஜெபித்து நீங்கள் அனுப்பிவிடுங்க. கர்த்தருடைய சமூகம் பிள்ளையை காத்து நடத்தும். எல்லாவற்றையும் இளைப்பாறுதல் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைக்கு கிடைக்க கர்த்தர் செய்வார். அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லா காரியத்தையும் சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சமூகம் அப்பா எனக்கு முன்பாக சென்று இந்த காரியத்தை செய்யட்டும் அப்படி சொல்லி ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லி ஜெபிச்சு விடுவாங்க. ஒவ்வொரு முறையும் வெளியில் போகும்போது, ஒரு வேலை செய்யும் போது, என்னென்ன காரியம் கையால் செய்கிறீங்களோ சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுடைய சமூகம் இதை செய்யத்தக்க பலத்தை எனக்கு தரட்டும் என்று சொல்லி நீங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்க அந்த வேலையை. கர்த்தருடைய கரம் அதில் இருந்து அந்த காரியத்திலே உங்கள் வெற்றி பெற கர்த்தர் நடத்துவார். நீங்கள் செய்து பாருங்கள், சின்ன காரியம் பெரிய காரியம் எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும், ஆண்டவர் உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும், உங்களுடைய சமூகம் எனக்கு இது செய்யட்டும், ஆண்டவரே உங்களுடைய சமூகம் இந்த காரியத்தை எனக்கு செய்யட்டும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் சொல்லி நீங்கள் ஜெபிங்க. பாருங்க, நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்தாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு இந்த கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியாலே உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வாதமாக இந்த ஆண்டை உங்களுக்கு தருவார். இந்த 4 காரியத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் தியானித்தோம். அதன்படி கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களை நடத்துவார். ஸோ ஒரு சின்ன ஜெபத்தோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், நீங்கள் தந்த வார்த்தையை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீர் எனக்கு ஆண்டவர் என்னை பார்த்து சொன்ன இந்த வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த ஆண்டிலே அப்பா பலவிதமான ஆண்டவரை போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள் வரும் என்று சிறு உலகம் சொல்லுகிறதப்பா. உலக காரியத்திலே நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர். ஆனால் அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் ஆண்டவரை நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீங்க. இதோ கர்த்தாவே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பிடித்தவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் சார்ந்து நிற்கிறோம், உம்மை நாங்கள் பிடித்து கொண்டு நிற்கிறோம் அப்பா. நீர்தான் எங்கள் பிரதான மேய்ப்பர் ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவர் ஆண்டவரே. ஆகவே எல்லா காரியத்திலும் அப்பா நீர் எங்களுக்கு இளைப்பாறுதல் தந்து எங்களை நடத்துங்கப்பா. இந்த நாட்களில் யார் ஆண்டவரே அப்பா சோர்ந்து போய் ஆண்டவரே மனநிலைமை பாதிக்கப்பட்டு கர்த்தாவே என்ன செய்வது ஏது செய்வது ஆண்டவரை திகிலோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, இந்த வார்த்தையின் ஆண்டவரை வல்லமை ஆண்டவரே, ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின் வல்லமை இந்த வேளையிலும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை புறப்பட்டு போய் ஆண்டவரே என்னென்ன காரியத்தில் அவர்கள் கர்த்தாவே கட்டப்பட்டு இருக்கிறார்களோ கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வியாதியிலே யார் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ இந்த வேளையில் உம்முடைய வார்த்தையின் வல்லமை அப்பா உம்முடைய சமூகம் ஆண்டவர் முன்பாக போய் எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா வியாதிகளையும் நீக்கி ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே
ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகம் முன்பாக சென்று ஆண்டவர் எல்லா காரியத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரை உம்முடைய பாதுகாப்பின் கருத்துக்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ அடுத்த முறை நாங்கள் தொடர்ந்தும் உங்களுக்கு தெரியும், போன வருடம் நாங்கள் பார்த்து நாங்கள் ஏற்பட்ட திறப்பை எப்படி அடைப்பதுன்னு சொல்லி, ஸோ அந்த காரியத்தோட தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் அடுத்த முறைக்கு. ஸோ அடுத்த முறை நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.